ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கம்பேரிசன் பற்றி பேசலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிஸ்கஷன். என்னென்னா, எல்லாருமே நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறோம், மற்றவங்களும் நம்மளை கம்பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் என்னையே நான் எப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டேன், இப்போ எப்படி நான் மாற்றிக்கிட்டேன், அதே மாதிரி மற்றவங்க என்னை எப்படி கம்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறத நடந்த உண்மை ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். ஆனால் குழந்தையிலேருந்தே நான் நிறைய கம்பேரிசனுங்கிறத நான் நிறைய அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன். ரீசண்டாக நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட். அது என்ன அப்படின்னா, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சர்ஜன் நடந்துச்சு. அந்த சர்ஜன் ஆக்சுவலாக ரொம்ப சிரமமாயிடுச்சு. நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டு வந்திருக்கிறேன். பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாண்டி என்னையவே நான் எப்படி ஊக்கப்படுத்தி என்ன இப்போ இந்த 6 மாதமாக தான் என்னை நான் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் சொல்லப்போனால். அதான் உண்மை. நானும் என்னை நினச்சி நான் கம்பேர் அது இயல்பு தானேங்க. 1.5 வருஷமாக உடம்பு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மலாக மற்றவங்க மாதிரி நம்மளால் இன்னும் நார்மலாக முடியலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோண தானே செய்யும். அதே மாதிரி எனக்கும் தோணுச்சு. மற்றவங்களும் என்னை ரொம்ப கம்பேர் பண்ணி என்னை ரொம்ப அப்படியே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கிட்டாங்க. முதல்ல ஒன்று நான் எப்படி கம்பேர் பண்ணதை நான் சொல்கிறேன் அப்புறம். ஆனால் வர்றவங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்க வரீங்களா, தயவு செஞ்சு அவங்கள டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லையா, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக பேசிக்கிட்டு தயவு செஞ்சு போயிடுங்க. உனக்கு மட்டும் ஏமா இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சதுனால தான் அப்படி சொல்கிறேன். அதையும் கூட ஏன் தெரியுமா சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேன். நான் ரொம்ப சோகமாக பேசி அந்த சோகம் உங்களுக்கு தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் நான் சிரிச்சுட்டே சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக போய் அவங்களுக்கு நல்லபடியாக சரியாயிடும், சீக்கிரமாக நீ குணமாயிடுவ அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த பாசிட்டிவான வேர்டு அவங்க மனசுக்குள்ளே போய் ஆழமாக உட்காரும். அப்போது அவங்க சீக்கிரமே குணமாகி வருவாங்க. இது ஏன்னா நானே எனக்கு கொடுத்துக்கிட்ட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் நாடவிட அது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாக வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம மனசுலேயும் அந்த எண்ணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரி, கம்பேரிசனை பற்றி பேச போய் எங்கேயோ போயிடுச்சு. என்ன கம்பேரிசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி டைம் ஆகிடுச்சின்னு சொன்னேன்ல, 1.5 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ மற்றவங்களாம் நான் எல்லாருமே சொல்கிறது தானே. எல்லோரும் ஆப்ரேஷன் பண்ணி அவங்க பாட்டுக்கு வயல் வேலை பார்க்குறாங்க, அவங்க பாட்டுக்கு அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள வேலையெல்லாம் எல்லாம் நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வர்றவங்க எல்லாருமே என்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்த தான் செஞ்சாங்க. அதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க, யாரும் தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா என் மனசில் பட்டதை நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோதான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தானே தெரியும். இருந்து நான் மீண்டுட்டு வர்றதுக்கு அவங்க சொன்னதுக்காக இல்லை, தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்காக மட்டும் இல்லை, என்னை நினச்சே நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. இந்த ஒரு செம்பு தண்ணியை நான் இப்படி இந்த பொசிஷனில் நான் கையில் எடுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 6 மந்த் ஆச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் அதான் உண்மை. அதனால் நான் நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, நான் போய் சொல்கிறேன் கூட நினச்சிக்கோங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இதை எனக்கு இந்த செம்பை நான் இப்படி இந்த பொசிஷனை நான் எடுக்கிறதுக்கு கரெக்டாக 6 மந்த் ஆச்சு. நான் ஒரு 2 டம்ளர் குடிக்கிற 2 டம்ளர் பிடிக்கும் ஒரு குட்டி ஃப்ளாஸ்க்கு, அதை தான் என்னோடய கையில் எப்போதுமே வச்சுப்பேன். பெட்டுக்கிட்டே நான் கையில் வச்சுப்பேன். அதை மட்டும்தான் என்னால் தூக்க முடியும், அது மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். இந்த செம்பை தூக்க நான் 1 மாதம் ஆச்சு. அதே மாதிரி 11 மாதம் கழிச்சுமே அந்த அடிவயிறு பெயின் அந்த இது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது இப்படி ஆட்டினாலே, வயிறை கொஞ்சம் ஷேக் பண்ணாலே அந்த வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் உண்மையே சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடுச்சு. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அம்மா வீட்டு சைடாக இருந்தாலும் சரி, இங்கேயுமே சரி, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. நீ அதெல்லாம் நினச்சி கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது என்னென்னா 11 மாதம் கழித்து சரி ஓகே, எதுக்கும் நம்மளுக்கே டவுட்டாக தானே இருக்குது, ஏன்னா என்னன்னு தெரில, எதுக்கும் நம்மளும் போய் இன்னும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன்.
அந்த ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து குடலிறக்கம் பிரச்சனை அந்த ஸ்கேனில் இருந்தது. ஆக்சுவலாக அதை கூட அவர் நம்மக்கிட்ட சொல்லாமல் அவர் சர்ஜன் பண்ணும்போதே அவர் அதை ஆட்டோமேட்டிக்காக அவரவே சரி பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல டாக்டர் தானே, டாக்டரை பற்றிலாம் குறை சொல்லவே இல்லை. அப்போது 11 மாதம் கழிச்சு ஸ்கேன் பார்க்க போனோம்ல, ஒரு டாக்டரை பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த டாக்டர் வந்து படுக்க வச்சு என்னை பார்க்கும்போது அமுக்கி பார்த்துட்டு அவங்களுக்கு என்னம்மா எங்கே தொட்டாலும் கத்துற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னம்மா எங்கே தொட்டாலும் நீ இப்படி துடிக்கிற? அப்போ நான் சிடி ஸ்கேன் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எதுக்கும் ஒரு 10 நாளைக்கு நான் மாத்திரை தனியாக சாப்பிட்டு வாமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து 1000 mg பவர் உள்ள அந்த மாத்திரை, சும்மா ஒரு டெய்லி ஒன்று போட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாளைக்கு கொடுத்தாங்கன்னு வைங்களேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கூட வலி குறையவே இல்லை. அதாவது இந்த வலிங்கிறது வந்து எப்போதுமே வலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் வயிறு சேக் பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு அதாவது ஒரு சின்ன சின்ன இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணும்போது தான் அந்த மாதிரி வலி வரும். தெளிவாக சொல்லணும்ல. அப்புறம் அவங்க பார்த்துட்டு சிடி ஸ்கேன் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களே வந்து குடலும் யூரின் பையும் தையலில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து உனக்கு நீ பயப்படாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி வீட்டில் நார்மலாக பார்க்குற சமையல் வேலையை கூட கொஞ்சம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த பெல்ட் எழுதி கொடுத்தாங்க. தெரியுதா, நான் சும்மா பெல்ட்டு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும்ல, அதுக்காக தான் காமிச்சேன். ஏன்னா நான் பண்ணுற ஒரு விஷயம் உங்களுக்கு காமிச்சு ஒரிஜினாலிட்டியாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் செட்டிங். இது வந்து நான் கிட்டத்தட்ட இப்போ 6 மாதமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சமைக்கும்போது பாத்திரம் விளக்கும்போது மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கம்பேரிசனை பற்றி என்னோடய உடம்பே சேர்த்து இதில் சொல்லியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நான் எப்படி இதுலேருந்து மீண்டுட்டு வந்தேன், எப்படி கம்பேரிசனெல்லாம் தாண்டி எப்படி என்னை நான் பாசிட்டிவாக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஓரளவுக்கு நார்மலாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையும் வீட்டில் உள்ள வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஹெவியாக ஒர்க் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நார்மலாக உள்ள எல்லா வேலையும் நான் பார்ப்பேன். ரொம்ப ஹெவியாக உள்ள வேலையை பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த மாதிரி உள்ள பொசிஷன் தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் இந்த பெல்ட் தான் ஒரு 6 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது என்னோடய மைண்ட் செட்டை நான் கம்பேரிசன் பண்ணினேன்ல, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம உடம்பு அப்படி இருக்குது, அவ்வளோதான். அதை நம்ம நினச்சிக்கிட்டு அதை பாசிட்டிவாக என்னை நானே மாற்றிக்கிட்டு இப்போது சூப்பராக இருக்கேன். நார்மலாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம், அதுக்கும் 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் வரைக்கும் நான் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்து திரும்ப போய் ஈவினிங் வரைக்கும் அங்கே இருப்பேன். அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்களும் உங்களை யாரும் கம்பேரிசன் பண்ணிக்காதீங்க. மற்றவங்களும் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பாக இருக்கும். அந்த திறமையை நம்ம எப்படி வளர்த்துக்கிட்டு நம்ம எப்படி மேலே வரலாம், நம்ம எப்படி முன்னேறலாம், நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.